விவசாயி ஒருத்தரை ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. அதுவும் தாவேக்க ஆட்சியில. இதை பத்தி யாராவது வாயை திறந்தாங்கன்னு கேட்டா வாயை திறக்க கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகிரி காவல் நிலையத்துல விவசாயி அந்தோணிராஜ் கூடிய நபர் அவருக்கும் உன்னடத்திற்கும் இடத்தகராறுன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரையே காவல்துறை, நம்ம தாவேக்க அரசினுடைய காவல்துறை கைது பண்ணி அவரை அடிச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த விவசாயியவே காவல்துறை அடிச்சதுனால மன உளைச்சல் காரணமாக அந்த விவசாயி அந்தோணிராஜ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அட்வொகேட்டை போய் பார்க்க போயிருக்காரு. அவர் அட்வொகேட்டை பார்க்க போற வழியில மறுபடியும் அந்த சிவகிரி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அவரை கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்துட்டு கஸ்டடியில இருக்கும் போதே விஷத்தை குடிச்சிட்டாரு, விஷத்தை குடிச்சதுனால செத்து போயிட்டாரு அப்படின்றாங்க. காவல்துறை கஸ்டடியில் இருக்கும்போது அவங்க அருணா கயிறு போட்டிருக்காங்களா, கையில சாமி கயிறு கட்டியிருக்காங்களா, காதல கடுக்கன் போட்டிருக்காங்களா, செயின் போட்டிருக்காங்களா, எல்லாத்தையும் உருவிட்டு தான் விசாரணையே பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்துல அவர் கையில விஷ பாட்டில் எப்படி இருந்துச்சு? இதை பத்தி யாராவது கேள்வி கேட்டிருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. இப்ப விவசாய அந்தோணிராஜுக்காக எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலும் யாருமே குரல் கொடுக்க கிடையாது. இதே போன ஆட்சி காலத்துல திருபுவனத்துல அஜித்குமாருக்கும் கஸ்டோடியல் டெத் நடந்துச்சு. அதுக்காக எல்லாரும் சமூக வலைத்தளத்துல குரல் கொடுத்த மாதிரி இந்த தாவேக்க ஆட்சியில ஒரு விவசாய அநியாயமா கொண்டிருக்காங்க. அவரோட மகள்கள் கணவனை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மகள்களுக்கு கணவன் கிடையாது, இவர் தான் அவங்க மகளையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படின்ற போது இப்ப அந்த குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்லுவா? இந்த தாவேக்க ஆட்சியில ஒரு விவசாயி ஒருத்தரை கஸ்டடியில் வச்சு கொண்டிருக்காங்க. இதை பத்தி யாருமே வாய் திறக்க கிடையாது. ஜஸ்டிஸ் ஃபார் அந்தோணிராஜ். இது எல்லாரும் பகிருங்க.